ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ண உடனே இங்கே பார்க்கிங் வந்துருச்சு. இப்போ கியர் பொசிஷன் பார்க்கிங்கில் தான் இருக்குது. மறுபடியும் நான் டிரைவ் கொடுக்குறேன். டிரைவ் கொடுத்து மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். இப்போ கியர் பொசிஷன் டிரைவில் ஆயிடுச்சு. டயக்னோஸ்டிக்ஸ்லேயும் டேட்டா வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ரேம்லேயும் டேட்டா வந்து அப்டேட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து நான் ரிவர்ஸில் கொடுக்குறேன். ரிவர்ஸில் கொடுத்த உடனே மறுபடியும் அதே மாதிரி நான் வந்து செக் பண்ணுறேன். 3 வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லைவ் டேட்டா என்ன இங்கே நடக்குதோ அது அப்படியே இங்கே வரும். இப்போ மறுபடியும் நான் நியூட்ரல் கொடுத்துட்டேன். நியூட்ரல் கொடுத்தேன் அப்படின்னா 0 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்பெடட் எலக்ட்ரானிக்ஸ் அகாடமி. இது நம்ம ஆட்டோமோட்டிவ் எம்பெடட் சிஸ்டத்தோட பார்ட் 6 தமிழ் வெர்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து நம்ம லேர்னிங் சீரீஸாக யூடிஎஸ் சீரீஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ யூடிஎஸ் சீரீஸில் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சர்வீஸ் 22 வித் டெமோ. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் 10 வித் டெமோ பார்த்துருப்போம். அதுலேயும் வந்து ஒரு டூல் வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சு அந்த டூல் மூலியமாக எப்படி வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் இது. இது வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வெறும் டெஸ்டர் சிமுலேட்டர் மட்டும்தான் இருக்கும். டெஸ்டர் சிமுலேட்டரில் வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம், நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம கேப்சர் பண்ணுவோம். இப்போ 22 சர்வீஸுங்கிறனால நமக்கு ஈசியோட ரியல் பேராமீட்டர் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு ECU சிமுலேட்டர்னு ஒன்று ஒரு பைத்தானில் ஒரு கோடு ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி அப்படின்னா பொதுவாக வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் படி இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட் தான். லைக் ஒரு ரியல் ECU, ஒரு 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 டெஸ்டர் கேனோய் வெக்டர் அந்த மாதிரி ஒரு டூலாக இருக்கலாம். ஸோ அது ரெண்டுமே வந்து ஒரு கேனில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த சிமுலேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபைல் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். எல்லா டேட்டாவும் ஃபைல்ஸாக இருக்கும். அந்த ஆப்போசிட் டூலில் டெஸ்டர் டூல் வழியாக அந்த ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட் ஆனால் உங்களோட ஓவரால் ப்ராஜெக்ட் டெமோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேனோயிலையும் ஒரு ரியல் ECUவில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதான் நம்ம இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு 2 டூல் இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது சர்வீஸ் 22 as usual தான். அதோட சர்வீஸ் 22 NRCs பார்ப்போம். அதேமாதிரி லைவ் ரெக்வயர்மெண்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் அந்த ரெக்வயர்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெக்வயர்மெண்ட் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து டெமோ. இந்த டெமோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட்ஸ் ஆன் தான். இந்த டூலை நம்ம ரன் பண்ணி நம்ம ஃபர்தராக எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லேர்னிங் சீரீஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டெமோ பர்பஸ் டெமோவோட தான் வரும். வெறும் நார்மல் PPT ஓரியன்டாக வராது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்தராக நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ UDS சீரீஸில் வந்து இப்போ நம்ம சர்வீஸ் 22 பார்க்க போகிறோம். இது பேசிக் இன்ட்ரோ தான். பேசிக்காக சர்வீஸ் 22 என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்புறம் ஃபர்தராக என்னாச்சுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் டெமோலாம் பார்க்கணும். டெமோலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி டாக்குமெண்டேஷன் தேவையில்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் 22ங்கிறது ரீட் டேட்டா பை ஐடென்டிஃபையர் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது 22ங்கிறது சர்வீஸ் ஐடி ப்ளஸ் அதோட ஒரு காமனான ஒரு 2 பைட் ஐடி இருக்கும். அந்த 2 பைட் ஐடி என்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரீட் பண்ணோம். நம்ம சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீட் பண்ணும். அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், என்ன மாதிரி வேல்யூஸ் அப்படின்னா சென்சார் வேல்யூஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேல்யூஸாக இருக்கலாம், சிஸ்டம் ஸ்டேட்டஸாக இருக்கலாம். அதாவது வந்து செஷன் என்ன செஷனில் இருக்குன்னு சொல்லலாம். மூணாவது வந்து கான்ஃபிகரேஷன் டேட்டாவாக இருக்கலாம். கான்ஃபிகரேஷன் டேட்டாங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு வெஹிக்கல் பேராமீட்டர், ஒரு வீல் பேஸ், இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் இருக்கலாம். மோஸ்ட்டாக இந்த 22 சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெட்ரைவ் பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் கரண்ட்டாக இருக்கிற ரன்னிங் லைவ் பேராமீட்டரையும் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற பேராமீட்டர் NVMல ஸ்டோர் பண்ணிக்கிற பேராமீட்டரையும் தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ரெட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ NVMல என்ன பேராமீட்டர் இருக்குன்னா சாஃப்ட்வேர் பார்ட் நம்பர் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் கீஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். இதை வச்சு தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃப்ரேம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து எப்படி வந்து நம்ம ரெக்வஸ்ட் போகும், எப்படி ரெஸ்பான்ஸ் வரும்னு உள்ளது. ஆல்ரெடி 10 சர்வீஸில் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுலேயும் இது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சுக்குவோம். பட் நம்ம டெமோவில் இன்னும் டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 03 லென்த்து ஏன் 03ன்னா நான் அதுக்கு சொல்கிறேன் ஏன் 03 கொடுத்தேன்னு. 22 சர்வீஸ். அடுத்து 2வது பைட்டில் கொடுக்க போகிறோம். 3வது 1440. இது வந்து எக்ஸாம்பிள் டிஏடி, நம்ம லைவ் ரெக்வயர்மெண்ட்டுக்குள்ள டிஏடி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 பைட் ஆஃப் டேட்டா, அதனால தான் 3 கொடுத்தோம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன வேணாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை, டோன்ட் கேர் தான். கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 5ன்னு வரும். ஏன் 5 வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி 62 இப்போ வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து 40 + 22 62 வரும். ஃபாலோடு பை டிஏடி நம்மளுக்கு வரும். ஃபாலோடு பை டேட்டா. இந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கியர் பொசிஷனை தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். அந்த கேனோய் சிமுலேட்டரில் இருந்து நான் வந்து கியர் பொசிஷனை சேஞ்ச் பண்ணேன்னா அது சிக்னல் அப்டேட் ஆகும். அந்த சிக்னல் அப்டேட் ஆகிறது டயாக்லேயும் அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியாக நடக்கும்.
ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க காட்டியிருக்கேன். இப்ப என்ஆர்சி ஃப்ளோ பார்க்கலாம். என்ஆர்சி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, அந்த 10 சர்வீஸ்ல மென்ஷன் பண்ண மாரியே தான். மொத்தம் 3 என்ஆர்சி கேட்டகரி மேண்டேட்டரி, ஆப்ஷனல் அஸ் வெல் அஸ் ஓஇஎம் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த மேண்டேட்டரி என்ஆர்சிங்கிறது 13, 33, 31, 78, 14 இதுதான் மேண்டேட்டரி. இதெல்லாம் ஏன் மேண்டேட்டரின்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த என்ஆர்சிஸ் வந்து டெஃபினட்டா அந்த 22 சர்வீஸுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப 13 வந்து லென்த் அஸ் யூசுவல் தான். லென்த் தப்பா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால அந்த என்ஆர்சி நம்மளுக்கு தேவை. அதேமாதிரி செக்யூரிட்டி டினைட் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு கான்ஃபிடென்ஷியல் கீயை நான் ரீட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, ஸோ அந்த ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக்யூரிட்டி கிளியர் பண்ணியிருக்கணும். நான் செக்யூரிட்டி கிளியர் பண்ணாமல் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து இட் வில் கிவ் த செக்யூரிட்டி டினைட் அந்த மாதிரி கூட சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது நான் வந்து ஒரு செட் ஆஃப் என்ஆர்சி செட் ஆஃப் டிஐடிஸ் வந்து ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. அதை விட்டு அடுத்த ரேஞ்ச் நான் போகும்போது அந்த டிஐடிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து ரெக்வஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்து நான் கொடுப்போம். 78ங்கிறது பெண்டிங் ரெஸ்பான்ஸ். பெண்டிங் ரெஸ்பான்ஸ் மீனிங் அப்படின்னா உங்ககிட்ட ஹியூஜ் டேட்டா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கிலோபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இசியூவில் இருக்குது. நீங்கள் இதை ரீட் பண்ணணும் 22 சர்வீஸ் வழியாக ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸாக 78 வரும். ஃபாலோடு பை அடுத்தடுத்த டேட்டாவை வந்து அது வந்து இதில் அதாவது டிபி லேயரில் வந்துடும், டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்துடும். அது ஒரு கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 78 14 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 33, 78, 14 வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் முடிக்கலை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பேஸ் ஆஃப் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் நான் முடிச்சிடுவேன். முடிச்ச உடனே அதையும் நம்ம பார்க்கலாம். கண்டிஷன் நாட் கரெக்ட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி சர்வீஸ் 10க்கான கண்டிஷன் நாட் கரெக்டு. இப்போ இந்த இதில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். நம்ம அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் எக்ஸாம்பிள். நம்ம 2 டிஐடி வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். 14, 14 அண்ட் 0x1 14, 12 2 டிஐடி. 2 டிஐடியுமே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேல்யூவு. அதுக்கான டெமோ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிற டெமோ பார்த்தீங்கன்னா SAT 22 சர்வீஸ் 22ஓட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் என்ஆர்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கைஸ் இதுதான் நம்ம சொன்ன டூல் ஆக்சுவலாக. இது நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்த டூல் தான். சில அப்கிரேட் மட்டும் பண்ணியிருப்போம். லைட்டாக ஜியூஐ சேஞ்ச் ஆகிருக்கும். டெஸ்டர் ப்ரெசென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டெஸ்டர் ப்ரெசென்ட் எதுக்கு அப்படின்னா ஃபர்தராக 27 சர்வீஸில் நம்ம இன்வால்வ் பண்ணும்போது டெஸ்டர் ப்ரெசென்ட் தேவை. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து ஏன்னா அந்த செஷன்லேயே லைவாக இருக்குங்கிறனால டெஸ்டர் ப்ரெசென்ட் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஒரு ரியல் இசியூ மாதிரி ஆக்சுவலாக. இது வந்து ஒரு இன்ஜின் இசியூன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து கியரோட இன்ஃபர்மேஷனோ லைக் இன்ஜினியேஷன் கிடையாது. இது ஒரு ஈஸியான கியர் வந்து டிரான்ஸ்மிஷனில் தான் இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு சிமுலேஷனுங்கிறனால ஒரு கியர் இன்ஃபர்மேஷனும் கூலண்ட் இன்ஃபர்மேஷனும் இதில் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மெசேஜஸ் போகும். ஸோ நான் இப்போ இந்த ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்குறேன். ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த மெசேஜ் எல்லாமே பஸ்ஸில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ நோடுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து 2 மெசேஜ் இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ கியர் வந்து டிரைவில் இருக்குது. டிரைவில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 02. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மெசேஜை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் தெரியாமல் இருக்கிறதுனால. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 02ன்னு இருக்கும். இப்போ நான் மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ணுறேன், பார்க்கிங் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 01 வரும். மறுபடியும் நான் வந்து நியூட்ரல் ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 03ன்னு வரும். மறுபடியும் வந்து நான் நியூட்ரல் பண்ணிட்டேன் அப்படின்னா 00ன்னு வரும். மறுபடியும் அதே மாதிரி பார்க்கிங் விட்டேன்னா வந்துடும். ஸோ இது வந்து லைவ் டேட்டா. இந்த லைவ் டேட்டாவை வந்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு டிஐடி அலோகேட் பண்ணியிருக்கோம் நம்ம ரெக்குவயர்மெண்ட்டில். அது என்ன அப்படின்னா 14 டிஐடி தான். இதான் கியர் பொசிஷனை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கான இது. இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இந்த ஜிஐ மூலமாக நம்ம வந்து அதை ரீட் பண்ண போகிறோம். 65 இதை ஒன்று கான்ஃபிகர் பண்ணது +8 ப்ளஸ் வந்து நம்மளுடைய டேட்டாலேருந்து 3 ப்ளஸ் வந்து 22 14 இதுதான் நம்மளுடைய சர்வீஸ் ஐடி. ஸோ அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி மெசேஜ் நான் இன்னொரு வாட்டி அதுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ட்ரேஸை. ஸோ இங்கே வந்து போயிட்டுருக்குது. 1 போயிட்டுருக்குங்களா? ஸோ அந்த ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண உடனே இங்கே பார்க்கிங் வந்துருச்சு. இப்போ கியர் பொசிஷன் பார்க்கிங்கில் தான் இருக்குது. மறுபடியும் நான் டிரைவ் கொடுக்குறேன். டிரைவ் கொடுத்து மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். இப்போ கியர் பொசிஷன் டிரைவில் ஆயிடுச்சு. டயக்னோஸ்டிக்ஸ்லேயும் டேட்டா வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இந்த ரேம்லேயும் டேட்டா வந்து அப்டேட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து நான் ரிவர்ஸில் கொடுக்குறேன். ரிவர்ஸில் கொடுத்த உடனே மறுபடியும் அதே மாதிரி நான் வந்து செக் பண்ணுறேன். 3 வந்துருச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லைவ் டேட்டா என்ன இங்கே நடக்குதோ அது அப்படியே இங்கே வரும். இப்போ மறுபடியும் நியூட்ரல் கொடுத்துட்டேன். நியூட்ரல் கொடுத்தேன் அப்படின்னா 0 ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கியர் பொசிஷனுக்கு. ஸோ இந்த மெசேஜை திருப்பி நான் எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இன்னொரு டிஏடியான 12 டிஏடி செக் பண்ண போகிறோம். 12 டிஏடி பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் படி 12ங்கிறது வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் ரைட் பண்ணுறதுக்கான வேல்யூ இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண உடனே என்னோட அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி டேட்டா பார்த்தீங்கன்னா ரா பைட் பார்த்தீங்க அப்படின்னா 5F57 இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5F57 இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரிலன்னா நான் வந்து இந்த மெசேஜை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த மெசேஜ் மட்டும் தான் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஓகே, 5F57 ஈக்குவலண்டான வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ண உடனே இப்போ நான் ரேட் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் 8544 வருது. இங்கேயும் 8544 அந்த வேல்யூ 45 டிகிரி. இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ரெசல்யூஷன் கேல்குலேஷன் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் ரா வேல்யூ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஃபிசிக்கல் வேல்யூங்கிறத நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டில். ஸோ மறுபடியும் நான் வந்து இன்னொரு அடுத்த வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்து மறுபடியும் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன். 73 அதே தான். 73 எந்த சேஞ்சுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. மறுபடியும் வந்து நான் கீழே போயிட்டேன், மைனஸ் வேல்யூக்கு போயிடுச்சு, ரொம்ப டீப் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வேல்யூ வருது. ஸோ இதுதான் பேசிக்காக உள்ள ஒரு 22 சர்வீஸில் லைவ் டேட்டாவை நம்ம வந்து ரீட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். இப்போ நெகட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ஆர்சிஸ் செக் பண்ண போகிறோம். என்ஆர்சி செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் வந்து அஸ் யூஷுவல் நான் வந்து இப்போ டேட்டா பைட்டை மாற்ற போகிறேன். இப்போ நான் 2 பைட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 13 வருது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 13 தான். ஆக்சுவலி இந்த டிஏடி வந்து 3 பைட்டு தேவை. இந்த சாஃப்ட்வேரில் வந்து 3 பைட்டு தேவை. பட் ஆனால் சாஃப்ட்வேர் வந்து 3 பைட்டு இல்லை, 2 பைட்டு தான் அனுப்புகிறோம். ஸோ அதனால் இது வந்து 13 வந்து ரிப்ளை பண்ணிடுச்சு. இதே மறுபடியும் 14க்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். 14 கொடுத்தாலுமே அதுக்கும் அதே தான், கிளியர் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி 13 சாரி கரெக்டு 14 இந்த டேட்டாவுக்கு 14க்கும் நம்மளுக்கு என்ஆர்சி 13 தான் வருது. ஸோ இது ரெண்டுமே முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கரெக்ட் டேட்டா கொடுத்துட்டு வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ அதே தான், இதுலேயும் அதே ப்ரியாரிட்டி தான். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 15 கொடுக்குறேன். இது வந்து என்னோட ப்ராஜெக்டில் இந்த ஐடியா கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 கொடுத்துட்டு நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா 22 15 போகுது. 7F13 தான். ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து லென்த்து தான். ஸோ லென்த் வந்துருச்சு. ஸோ நம்ம லென்த்தை இப்போ ரெக்கவர் பண்ணுறோம். லென்த்தை ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ 31 ரெக்வஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச். இந்த ரெக்வஸ்ட் இந்த ஐடியே என்னோட ப்ராஜெக்டில் இல்லைன்னு சொல்கிறது தான் அதுக்கு மீனிங்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மெசேஜ் எனேபிள் பண்ணிக்கிட்டோம், ரெண்டுமே இங்கே ஃப்ளோ ஆகட்டும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி 13 பார்த்துட்டோம், 31 பார்த்துட்டோம், 13ம் பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து 78 33 இதெல்லாம் வந்து ஃபர்தராக அப்கமிங் செஷனில் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் நம்மளுக்கு செக்யூரிட்டி ஆக்சஸ் வேணும், பல்க் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் அதுக்கான சில அப்டேட்லாம் அந்த டூலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டூலில் ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த சர்வீஸையும் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கண்டிஷனல் கரெக்ட் வந்து 10 சர்வீஸ்க்கு பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து 10 சர்வீஸில் கண்டிஷனல் கரெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் டெமோ காட்ட முடியலை, டூல் வந்து அப்டேட் ஆகாத ரீசன்னால். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 65 என்னோட ஐடி, என்னோடய டேட்டா லென்த் வந்து 8 கொடுத்துட்றேன். ஸோ என்னோட லென்த் வந்து 2 கொடுத்துட்றேன். நான் வந்து நான் சர்வீஸ் 10 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சப் ஃபங்க்ஷன் 3, 2 வாட் எவர். ஸோ நான் கொடுத்த உடனே இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அதே இடத்துல வந்து செஷனும் ஆக்டிவில் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமர் ரெடியூஸ் ஆகலை, ஏன்னா நம்ம டெஸ்டர் பர்சன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறனால. டெஸ்டர் பர்சனுங்கிறது ஒரு சர்வீஸ் ஐடி 3E, அதை நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த லைவ்லேயே வச்சுருக்கோம் அந்த செஷனை. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல்லே தான் லைவ்லேயே இருக்குது. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் டைமர் ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். மறுபடியும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் 5 செகண்ட்ஸில் வந்துடும். டெஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ண உடனே மறுபடியும் 5 செகண்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ மறுபடியும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், லாகை ட்ரேஸையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட ரெக்குயர்மெண்ட் கண்டிஷன் கரெக்ட் வந்து என்னோட வெஹிக்கிள் வந்து நியூட்ரல்லையும் பார்க்கிங்லேயும் இருந்தால் மட்டும் எனக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும், ரெஸ்பான்ஸ் வரணும். அதர் தென் இந்த வேல்யூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட மீனிங்.
ஸோ இப்போ அதனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்து இந்த ரெக்வஸ்ட் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து ட்ரை பொசிஷனில் வைக்கிறேன். ட்ரை பொசிஷனில் வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கண்டிஷன் நாட் கரெக்ட் வருது பாருங்கள், அவ்வளோதான். மறுபடியும் நான் ரிவர்ஸ் பொசிஷனில் வச்சு நான் சென்ட் பண்ணுறேன், எனக்கு அதே தான் வருது. இப்போ மறுபடியும் நான் பேக்கிங் பொசிஷனில் வச்சு சென்ட் பண்ணுறேன், எனக்கு கண்டிஷன் நாட் கரெக்ட் வரல, எனக்கு கரெக்டான வேல்யூ வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து கண்டிஷன் அண்ட் கரெக்ட். இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அவங்க எழுதி வச்சுக்குவாங்க. சில நேரத்தை வந்து ட்ரை பொசிஷன் பார்க்கலாம், சில இடத்துல வீல் ஸ்பீட் பார்க்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த அப்ளிகேஷனை பொறுத்து. இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுங்கிறனால நான் கியர் பொசிஷன் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ யா, இதோட நம்மளோட இந்த சீரீஸ் இந்த 22 இது முடியுது. ஃபர்தராக இந்த லெசன் முடியுது. ஃபர்தராக 22 என்ஆர்சிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். அந்த என்ஆர்சிஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து அடுத்த சர்வீஸான 31 இல்லை 2E இல்லை 11 நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ.